அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா சாப்பாடு சாப்பிட்றப்ப நிறைய காய்கறி ஆட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஒரு காய்கறியை பயங்கரமா ஆட் பண்ணி என்னோட சாப்பாடுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து முள்ளங்கி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முள்ளங்கில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஏகப்பட்ட நல்ல ஊட்டச்சத்துக்கள் வந்து அதுல வந்து இருக்கு. முள்ளங்கியை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் வருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து காய்ச்சல் ஏற்படுற டைம்ல முள்ளங்கியை சாப்பிட்றப்போ உடம்புல இருக்கிற வெப்பநிலையை குறைச்சி அது வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. தலைவலி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடுறதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அது குறையுது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது, அதாவது கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அப்படினே சொல்லலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடா வச்சுக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருளாவே பயன்படுது. முடியோட தரத்தை மேம்படுத்துது. நிறைய பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும், ஹேரை கரெக்டா பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க எல்லாருமே முள்ளங்கி சாப்பிடுறது நல்லது. மஞ்சக்காமலை இருக்கிற டைம்ல முள்ளங்கி எடுத்துப்பாங்க. நம்மளோட சரும அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க முள்ளங்கியை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அது வந்து செமையான ஒரு பொருள்.